So definitely it's such a great joy to meet all of you, and blessed to have this hall so that we can have this fellowship. So every time I entered this hall, I was just praising God and praising God for the fellowship that we could have in this hall. கண்டிப்பாக நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் தேவன் இந்த ஆராதனை நடப்பதற்காக அற்புதமான ஒரு அரங்கத்தை கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஒரு அந்நியத்திலேயும் ஒரு அற்புதமான அந்த அரங்கம் இருக்கின்றது. தேவனுக்கே நன்றி செலுத்துகிறோம். And வெல்கம்ல டேனியல் பிரதர் கேட்கும்போது ராஜேஷ் என்னுடைய மனைவிதான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு டவுட் கொஸ்டின் வந்துடுச்சு, கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமாம். ஸோ சில பேர் ஒரு வருஷம்னாங்க, எனக்கு பின்னாடி வேறு டிஸ்கஷன் நடக்குது, இல்லை 4 வருஷம் ஆச்சு, பெரிய டிஸ்கஷன். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, இதை அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக என்னுடைய மனைவி அன்பு செய்கிறாங்க, அந்த லவ் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் வருஷம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் பிரிஞ்சவங்களாம் நமக்கு தெரியும், ஒரு வருஷம் கூட வாழாதவங்களும் நமக்கு தெரியும், 20-25 இயர்ஸ் 30 இயர்ஸாக இங்கே இருக்கிறவங்களும் நமக்கு தெரியும். பட் கான்ஃபிடெண்ட்டாக ஈ சைடு என்னுடைய மனைவி அப்படின்னு சொன்னார். அது உண்மையிலே அவர் அப்ரிஷியேட் தான் பண்ணணும். நம்ம அவங்களுடைய மனைவியோடைய அன்பை, ஈ ஃபெல்ட் ஹர் லவ், அவ்வளோதான். அதுதான் தேவை. நீங்கள் பார்க்காதீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் பார்த்துருக்கார், அவங்க மனைவி அவரை அன்பு செய்வதை பார்த்துருக்கார். ஓகே, தட் இஸ் சம்திங் நம்மளில் ஒருவேளை 20 வருஷம் 25 வருஷம் கல்யாணம் ஆனவங்க கூட அவங்ககிட்ட கற்றுக்கலாம். அது நத்திங் ராங். ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷலாக அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. வி ஷுட் அப்ரிஷியேட் தட் அண்ட் நாமளும் கற்றுக்கணும். ஆமென். ஆனால் நம்ம மைண்ட் எப்படி வேலை செய்யும்? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம்? இதுதான் நம்முடைய சின்ஃபுல் மைண்டு. இப்படி தான் நம்ம மைண்டு வேலை செய்யும். ஓகே, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. Anyway, I'm excited. Today, the young Christians are having great time all over Chennai. They're having full day workshop, fun, food, fellowship. Some of our young Christians also campus students, and some of them joined the session. இளைய கிறிஸ்தவர்களுக்கான சிறப்பு ஆராதனை சென்னையில் இன்னொரு இடத்துல நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது ஒரு நாள் முழுவதுமாக அந்த ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே இருந்த அநேக கல்லூரி மாணவர்கள், அநேக மக்கள் கூட, இளம் கிறிஸ்தவர்கள் கூட அந்த இடத்துல பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். Amen. Today we're going to see something from the New Testament. Can we just display please? இந்த நேரத்தில் கூட புதிய ஏற்பாட்டில் அநேக காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். Okay, so I just focus on one parable which Jesus spoke to the religious people. இங்கே இயேசுவானவர் ஒரு ஓமையை, ஒரு வசனத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அதுவானவர் அதாவது ரொம்ப பாரம்பரியமாக, ரொம்ப ஆன்மீகத்தில் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்ற மக்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார். அதை குறித்து நீ பார்க்க போகின்றோம். This is the title of my message, Old and New. என்னுடைய இந்த தலைப்பு என்னவா இருக்கிறது என்றால், அதாவது பழைய மற்றும் புதிய காரியங்களை குறித்து கற்றுக்கொள்ள. Any guess? ஏதாவது உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறீர்களா எதை குறித்து பேச போகிறோம் என்று? எந்த சாப்டர், எந்த புக்? Old wine, new wine skin, old garment, new garment. Great. So அதுதான் நீங்க நம்ம படிக்க போறோம். Okay, Luke chapter 5. Luke chapter 5 verses 36 to 39. லூக்கா 5வது அதிகாரம் வசனம் 36 முதல் 39 நாம் வாசிக்கலாம். அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும்,
புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துண்டுக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழத்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்து போம், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவனுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமோ நல்லதென்று சொல்லுவான் என்றார். ஆமென். Amen. So this is interesting passage what Jesus was trying to communicate to the religious people who were trying to follow certain rules and principles in their own, life. இந்த வசனமானது, அதாவது தேவனானவர் அவர் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அநேக மத ரீதியான மனிதர்களிடத்தில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார். ஏனென்றால் அந்த மனிதர்கள் அநேக சடங்குகளை, பாரம்பரியத்தை அவர்கள் எல்லோருமே கை கொண்டு வந்தார்கள். And patching up an old garment with a piece of a new garment not only disfigures the new garment but also causes the old garment to become more shabby than ever. பழைய துணியில் புது துணியை தைக்கிற பொழுது எப்பொழுதுமே வெளிப்படையாக அது காட்டி கொடுத்து விடும். பழைய துணி புது துணி என்பது அந்த காரியமானது. அது மாத்திரமல்ல, பழைய துணியை புதிய துணியை நீங்கள் தைக்கிற பொழுது பழைய துணி எப்பொழுதும் கிழிந்து கொண்டே வரும். அதையும் அவர் சொல்லுகிறார். For the new piece has still to shrink and will then pull the old garment to pieces. அது மாத்திரமல்ல, அந்த பழைய துணியானது கொஞ்சம் கொஞ்சமாக கிழிந்து முற்றிலுமாக அந்த துணி கிழிந்து விடும். Same way with wine. We have to pour the wine in a new wine skin. அது மாத்திரமல்ல, புதிய திராட்சை ரசத்தை புதிய திராட்சை துருத்திகளில் தான் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். And also Jesus saying verse 37, no one pours new wine into old wine skins. தேவன் சொல்லுகிறார், புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில், பழைய திராட்சை ரசம் இருக்கின்ற காரியத்தில் எப்போதுமே அவர்கள் பதப்படுத்த முடியாது, அது கிழிந்து போகும். No one, he says no one. That means it's not a right practice and nobody has to do this practice. யாருமே இதை செய்ய மாட்டார்கள். இது அந்த காலத்தில் ஒரு பழக்கமாக இருந்தது. இந்த பழக்கத்தை யாருமே செய்ய மாட்டார்கள் என்பதை அழுத்தமாக அவர் சொல்லுகிறார். And it says new wine must be poured into new wine skins. புதிய திராட்சை ரசமானது புதிய துருத்திகளில் மாத்திரம்தான் பாதுகாப்புப்படுத்தி வைக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். Because when you put the old, new wine in an old wine skin, it will burst and all good wine will be wasted. புதிய திராட்சை ரசத்தை பழைய திராட்சை ரச துருத்திகளில் நீங்கள் பாதுகாக்கிற பொழுது அது முற்றிலுமாக வெடித்து சிதறி பாழாய் போகும் என்பதையும் சொல்லுகிறார். And Jesus was making a point about his ministry, the purpose of him coming to this world. He want to make it very clear to the people. இங்கு இயேசுவானவர் சொல்லுகிறார், அவருடைய ஊழியத்தை, அவருடைய ராஜ்யத்தை குறித்து ஒப்பாக இதை சொல்லுகிறார். அவர் இதற்காக தான் வந்திருக்கிறார் என்பதை மிக மிக அழுத்தமாக இந்த காரியங்களை சொல்லுகிறார். Just as new garment not be used to patch up an old garment and a new wine could not be stored in an old wineskin, the new kingdom of God could not be poured into the old routines and rituals of religious people. அதாவது இயேசுவானவர் சொல்லுகிறார், இந்த புதிய துணியானது பழைய துணியோடு எப்பொழுதுமே தைக்க முடியாது. அதே மாதிரி பழைய திராட்சை ரசமானது புதிய திராட்சை ரசத்தில் சேமித்து வைக்க முடியாது. ஏனென்றால் அந்த எந்த ராஜ்யமானது பழைய காரியங்களை எப்பொழுதுமே எதிர்பார்க்க முடியாது, பல சடங்குகளை இதை ஒத்து வராது, ஒப்பாக மாற்ற முடியாது, பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் ஜீசஸ் பேசும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் பழைய விஷயங்கள், உங்களுடைய பாரம்பரிய, உங்களுடைய ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ், உங்களுடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், அதை நீங்கள் இணைக்கக்கூடாது அப்படின்னு ஜீசஸ் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடியவராக இருக்கார். The new wine represents the inner aspects of our Christian life. இந்த புதிய திராட்சை ரசமானது தேவன் கொடுத்திருக்கின்ற புதிய இருதயத்தை, புதிய வாழ்க்கை கொடுக்கிற அதை காண்பிக்கின்றதா இருக்கிறது. And the new garment pictures outward conduct, it pictures about the outward conduct, the way how we live, our conversation, our day to day lifestyle. அது மாத்திரமல்ல, அந்த புதிய துணி எதை காட்டுகிறது என்றால் தேவன் கொடுத்த அந்த புதிய வாழ்க்கையில் எப்படி நாம் வெளிப்படையாக நாம் பழகுகின்றோம், அப்படிப்பட்ட பழக்கங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம், அதை குறிக்கிறதா இருக்கின்றது. Basically the old garment, the sinful life, the selfish life cannot be fixed. It must be replaced.
பழைய துணியானது எதை குறிக்கிறது என்றால் நம்முடைய பழைய வாழ்க்கையாக இருக்கின்ற பாவங்கள் நிறைந்த வாழ்க்கையை குறிக்கின்றது. அந்த பழைய வாழ்க்கையில் புது வாழ்க்கையை ஒப்பிட முடியாது. பழைய வாழ்க்கையை எப்பொழுதுமே அதை மாற்றி புதிய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த வாழ்க்கையில் இணைந்து நாம் இருக்க வேண்டும், அதை குறிக்கிறதா இருக்கின்றது. அந்த பழையதை முற்றிலுமாக மாற்றணும். அந்த பழசை சரி பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அதை ஒட்ட வைக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் என்ன பண்ணணும்? we must ரீப்ளேஸ்னால் என்னது? இன்கேஸ் இமேஜின் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அது சரியாக ஒர்க் ஆகலை, என்ன பண்ணுவாங்க கம்பெனியில்? ரீப்ளேஸ் தான் கேட்போம். நியூவாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, அது ஒர்க் ஆகலை, பட் யூ வில் நாட் ஃபிக்ஸ் த நியூ ப்ராடக்ட் வித் ஓல்டு ஸ்பேர் பார்ட்ஸ் ஆர் எதனா சரி பண்ணிக்கலாம். யூ மேக் ஷூர் ஆஸ் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தான் கிறிஸ்டியன் ஜேர்னி. That is something that God wanted us to replace things. He wants us to make it new, not to fix things. பழைய வாழ்க்கையை எடுத்து போட்டுவிட்டு புதிய வாழ்க்கையாக நம்ம வாழ வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில். நிறைய நேரத்தில் சர்ச்சும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். நான் சர்ச்சுக்கு வந்தால் என்னுடைய ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணணும், என்னுடைய மேரேஜை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், என்னுடைய பர்சனல் லைஃபு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், என்னுடைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், யூ ஃபிக்ஸ் மீ. என்னுடைய ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுற இடமா நம்ம இது பார்க்குறோம். சரியாக ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா வில் கெட் ஹர்ட். நம்ம திங்க் பண்ணுறதில்ல, ஜீசஸ் மட்டும்தான் நம்மளுடைய ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அவர் ஃபிக்ஸ் பண்ண மாட்டார், ரீப்ளேஸ் பண்ணிடுவார். He will make it new. He will not fix things. He will make it new. இயேசுவானவர் மாத்திரமே தான் நம்மளுடைய பழைய வாழ்க்கையை காரியங்களை எல்லாம் புதுமையாக மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுதான் அவர் மாத்திரமே தான் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பண்ண முடியும். And we cannot alter Jesus to fit our mold of religion. We all come from a different religious background, religious lifestyle. We cannot ask God, Jesus to fix our life into the mold that we wanted to have. நாம் நினைத்தபடி நாம் எல்லாருமே பல வகையான பின்னணியிலிருந்து வந்திருக்கின்றோம், பல வகையான மதத்திலிருந்து வந்திருக்கின்றோம். ஆனால் நாம் எப்பொழுதுமே நினைத்து விடக்கூடாது, நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தேவன் பண்ண வேண்டும் என்பதை. நாம் தான் மாறி தேவன் காரியங்களை ஏற்றுக்கொண்டு அப்படியே நாம் தான் மாற வேண்டும். Always we need to remember that we are the jars. He is our potter. He will shape us to completely the shape that He wanted us to become. ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது. நாம் தான் தேவன் தான் அவர் குயவனாக இருக்கின்றார், நாம் தான் பாத்திரமாக இருக்கின்றோம். அந்த பாத்திரத்தை வடிவமைக்கக்கூடியவர் அவர் மாத்திரமே. நாம் ஒரு பாத்திரமாக எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். அவர் விரும்புகிற பாத்திரமாக அவர் வடிவமைப்பார். இன்னைக்கு நான் சொல்ல முடியாது, என்னை இப்படி தான் நீங்கள் வடிவமைக்கணும்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. அவருடைய கையில் நம்ம இருக்கோம். இந்த பேட்ச் ஒர்க் அப்படின்னா உங்களுக்கு என்ன மைண்டில் வரும்? பேட்ச் ஒர்க், பேட்ச் ஒர்க், ட்ரெஸ்ஸு கிழிந்துச்சுன்னா பேட்ச் ஒர்க். தெரியல இப்போ எவ்வளோ பேர் பேட்ச் ஒர்க். ஆனால் பேட்ச் ஒர்க்கு தான் இப்போ ஃபேஷன் ஆக்சுவலாக, இல்லையா? பேட்ச் ஒர்க்கு ஃபேஷன் ஆயிடுச்சு. பேட்ச் ஒர்க் பண்ணால் ரொம்ப காஸ்ட்லி அந்த ட்ரெஸ்ஸு. பேட்ச் ஒர்க் இல்லாத ட்ரெஸ்ஸு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, வேறு எது வருது நம்ம மைண்டில்? பேட்ச் ஒர்க், ரோடு, டயரில் பேட்ச் ஒர்க் என்ன வச்சா என்ன ஆகுன்ட்டு டயர் ரீப்ளேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். வீட்டில் கிராக் இருந்ததுன்னா பேட்ச் ஒர்க் பண்ணுவோம் வாலில். வுட்டு பேட்ச் ஒர்க், வுட்டு வால். லேப்டாப் பேட்ச் ஒர்க்கா? லேப்டாப்பில் எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணுவீங்க? மேக்கப், கிறிஸ்டோஃபர் பால் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுனாலயா இல்லையா? ஓகே, ஸோ இமேஜின் ஒரு எக்ஸாம்பிள், ரோடில் பேட்ச் ஒர்க் பார்க்குறோம் இல்லையா? பேட்ச் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அதை விட டேமேஜ் அதிகமாக தான் ஆகும். நார்மலாக ரோடு போடும்போது அந்த பழைய ரோடை எடுத்துடணும், அதை ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு தான் ரோடு போடணும். நிறைய வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ஹைட்டாக இருக்கும், வீடு உள்ளே இருக்கும். ஆக்சுவலாக அது ரைட் மாடலே கிடையாது. பிகாஸ் நிறைய பேட்ச் ஒர்க் பண்ணி டேமேஜ் பண்ணிடும். ஸோ சேம் வே நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப்லேயும் பேட்ச் ஒர்க் வில் நாட் ஹெல்ப். இந்த ப்ராப்ளமா, இதுக்கு இது சொல்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணி லெட்ஸ் மூவ் ஆன், அது ஒர்க் ஆகவே ஆகாது. என்னைக்கு இருந்தாலும் அது திருப்பி உங்களை நாக் பண்ணும். நீங்கள் மாற்றுற வரைக்கும் அது உங்களை விடவே விடாது. லெட்ஸ் ரீட் 2 Corinthians chapter 5 verse 17. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 17 வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கின்றான்,
பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. This is amazing. I really like this. Whenever I read the scripture, always I just praise Jesus for this. If anyone in Christ, by default is a new creation. Not whether you like it or not, by default, if you are in Christ, the moment you take Jesus as your Savior and Lord, you are a new creation. எப்பொழுதோ நான் இந்த வசனத்தை படிக்கிற பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஏனென்றால் என்னுடைய பழைய வாழ்க்கை புதிதாய் மாறிவிட்டது. நீங்களும் கூட அதாவது நீங்கள் இயேசுக்குள் வந்திருந்தீர்கள் என்றால் புதிதானவைகள், புதிய மனுஷனாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. It says all things are passed away. In another translation, behold, all things are become new. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள் எல்லாமே ஒழிந்து போயின, இப்பொழுது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக இருக்கின்றதை குறித்து சொல்லுகிறது. That's what happens when you invite Jesus into your life. He does not do a partial job or patchwork. He completely transforms us. He makes us into a new creation. இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது ஏதோ பாதி வேலை, அரை வேலை அப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாத்துறது கிடையாது. முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். This is what becomes a problem for us sometimes. நிறைய நேரத்தில் இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்கின்றது. Verse 39. லூக்கா 5வது அதிகாரம் வசனம் 39 வாசிக்கலாம். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்த உடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமோ நல்லதென்று சொல்லுவான் என்றார். பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான். It is easier to fall back to what is familiar, whatever practiced, comfortable. We prefer to stick to that. நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே அதாவது பழைய பழக்க வழக்கங்கள், ரொம்ப விருப்பமான காரியங்கள், பழைய காரியங்களை அதிலேயே தான் நம்ம சார்ந்து இருந்து கொண்டு இருப்போம். அதுதான் பிரச்சனையே நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிடுகிறது. சம்டைம் இது பைக்கு கார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பொருந்தும். வீட்டிலேருந்து வண்டி எடுப்போம், ஃபெமிலியரான ஒரு ரூட் ஒன்று இருக்கும். நம்ம வீட்டை விட்டு கிளம்பும்போது, ஆனால் நம்ம வேற எங்கன்னா போகணும்னு யோசிச்சிருப்போம். ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த ரூட்டு போகணுன்னு அவசியமே இல்லை நமக்கு. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பைக்கோ காரோ அந்த ரூட்டு தான் போகும். போயிட்டு ஐயோ நான் இந்த ரூட்டு இது இல்லையே, நான் சப்போஸ் டு கோ திஸ் வே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம். ரிலேட் பண்ண முடியுதா இல்லை எனக்கு மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல. ஓகே, நிறைய பேருக்கு நம்ம ரிலேட் பண்ண முடியலையா? நம்ம டூ வீலராக இருக்கும், நம்ம பைக் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூட்டில் போயிடும். பிகாஸ் வி ஆர் ஃபெமிலியர் வித் தட் வே. வி ஆர் ஃபெமிலியர் வித் அவர் லைஃப் ஸ்டைல். We are familiar with our religious activities. So we are tend to follow the same religious practices without even realizing and analyzing it. நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஒரு பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. அந்த பழக்கங்கள் ரொம்ப அதையே செய்து கொண்டு இருக்கிறபடியினால அந்த பழக்கங்களுக்கே நம்ம அடிமைகளாய் மாறிவிடுகிறோம். அந்த பழக்கங்களை விட்டு மாற விடாமல் இருக்கின்றோம். ஏனென்றால் அந்த பழக்கங்கள் சில நேரத்தில் பாரம்பரியமான சடங்குகள் இருந்து வந்திருக்கலாம். நம்முடைய பழக்கங்கள் என்பது நம்முடைய ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியவர்களாய் மாறி இருக்கலாம். அப்படிப்பட்ட பழக்கத்திலிருந்து மாறுகிறது சில கஷ்டமான விஷயமே மாறிவிடுகிறது. Then this will affect. Then becoming a new creation, to understand that I am a new creation, it really affects our thinking process. According to Jesus, we are a new creation. But according to us, we are mixed creation. ஆனால் இயேசுவானவர் எப்பொழுதுமே நம்முடைய ஒரு புதிய சிருஷ்டியாக தான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றார். நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட பழக்கத்தில் உடையவர்களாக இருக்கிற பொழுது புதிய ஒரு சிருஷ்டி, புதிய பழக்கத்தில், புதிய வாழ்க்கையில் தொடங்குகிறது மிக கஷ்டமாக மாறிவிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏதோ எல்லாமே ஒன்றாக இணைந்த ஒரு சிருஷ்டியாய் மாறிவிடுகிறோம். So I wanted to share two instant how the people try to mix their conviction and ended up destroying their own life. One is Solomon. நான் 2 காரியங்களை குறித்து உங்களிடத்தில் பேச போகின்றேன். அதாவது எப்படி மக்கள் 2 பழக்கங்களை சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை கெட்டு போட்டார்கள், வெளிவர முடியாமல் போனார்கள் என்பதை குறித்து பார்க்க போகின்றோம். ஒன்று சாலமோனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்க போகின்றோம். And read 1 Kings chapter 11 verses 7 to 10. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 7 10 முடிய வாசிக்கலாம். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிராக மலையிலே மோவாபியரின் அருவருப்பான
காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பான மோலோக்குக்கும் மேடைகளை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லோருக்காகவும் செய்தான். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமர் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆமென். Amen. So we know what happened to Solomon later. The kingdom divided, sons got into terrible conflicts, and the kingdom became divided into north and southern kingdom and northern kingdom. நாம் சாலமோனுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக என்ன நடந்தது என்று நன்றாக தெரியும். அவனுடைய ராஜ்யமானது இரண்டு ராஜ்யங்களாக பிரிந்தது. அவனுடைய பிள்ளைகள் ரொம்ப மிக மிக மேட்டினவர்களாக, அவர்கள் தப்பானவர்களாக அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்தார்கள். 2 பிரிந்து இப்படியாக தேவன் அவருடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த காரியங்களை பார்க்கலாம். Here we could see Solomon not only allowed his wives to have their foreign gods, but also he built a high places of altar for pagan worship. சாலமன் செய்த மிகப்பெரிய தவறு என்னவென்றால் தன்னுடைய மனைவிகள் அவங்களுடைய விருப்பத்துக்கு தக்கதாக மிகப்பெரிய கோவில்களை கட்டி வழிபட்டார்கள். அது மாத்திரமல்ல, இவனும் சென்று அதை வழிபட்டக்கூடியவனாக இருந்தான். Solomon not only allowed his wives to worship other gods, but by agreeing to mix the old with the new, Solomon himself participated in that worship. சாலமன் ஆனவர் அவர் அனுமதித்தார். அதாவது தன்னுடைய சொந்த மனைவிகள் அவங்களுடைய தேவர்களுக்காக கோயிலை கட்டி வழிபட வேண்டும். அது மாத்திரமல்ல, பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் இணைந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழக்கூடியவராய் இருந்து அவர் இருந்தார். He built temple for God. He built Jerusalem temple, as well he built a pagan place for pagan worship to please his wives. சாலமோனானவர் உண்மையான தேவனுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினார். அது மாத்திரமல்ல, அந்நிய தேவர்களுக்காக அப்படியே அந்த ஒரு ஆலயத்தை கட்டினார். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபட்டார். I'll practice, I will do what is right, and also I'll try to please the world, and I will try to mix with the old and new. எப்படியே வாழ்ந்தார் என்றால், நான் கண்டிப்பாக சரியானதை செய்வேன். அது மாத்திரமல்ல, உலகத்திற்கு ஏதுவான காரியங்களை நான் செய்வேன். அதாவது உலக காரியமும் தேவனுக்கேற்ற காரியமும் இணைந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். சாலமன் ஜெருசலேம் டெம்பிளையும் என்னால் விட்டு கொடுத்துட முடியாது. என்னுடைய ஒய்ஃப் விரும்புகிற அந்த பேகன் விக்கிரகங்கள் இதையும் நான் என்ன பண்ண முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ரெண்டுமே வேணும். எனக்கு சர்ச் வேணும். கண்டிப்பாக சர்ச்லேருந்து என்னை எடுத்துடாதீங்க. சர்ச் எனக்கு வேணும். எனக்கு தெரியும் இங்கே இருந்தால் என்னோடய லைஃப் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு சந்திரா முக்கியம், சாம் முக்கியம், எல்லாம் முக்கியம் எனக்கு. ஆனாலும் நான் இந்த ப்ராக்டிஸ்லாம் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். நிறைய நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் நம்ம கிறிஸ்டியன் லைஃப் இருந்துகிட்ருக்கு. அதனால தான் எப்படி என்ன பண்ண முடியலன்னா, ஐ எம் அ நியூ கிரியேஷன், எல்லாமே ரீப்ளேஸ் ஆகணுன்ற அந்த ப்ராசஸ் நமக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. சர்ச்சையும் விட முடியல, உலகத்தையும் விட முடியல. உலகமும் எனக்கு வேணும், சர்ச்சும் வேணும். இன் பிட்வீன் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு போராட்டம் நடக்குது, நமக்கு எல்லாருக்குமே நடக்குது. ஓகே, என்னுடைய அப்சர்வேஷன். மேபி நீங்கள் அது டோட்டலாக ராங், இல்லை ப்ரோ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. என்னுடைய அப்சர்வேஷன் அது. இது என்னுடைய தீர்வு இல்லை, ஆர் என்னுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் இல்லை. என்னுடைய அப்சர்வேஷன், நான் அப்சர்வ் பண்ணது, நான் பார்த்து எனக்கு கிடைச்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். வில் ரீட் நெக்ஸ்ட் verse. இன்னொரு இன்ஸ்டன்ட் நம்ம பார்க்கலாம். 1 Kings chapter 18 verse 21. இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்க போகின்ற 3 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 21 வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டையும் நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரயுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆமென். ஓகே, இதுதான் நடக்கும் சம்டைம். He said, how long will you waver between 2 opinions? இங்கே எலியா சொல்லுகிறார், அதாவது நீங்கள் இரு மனதோடு இருக்கிறீர்களே, இப்படியாய் அவர் சொல்லுகிற காரியம். எவ்வளவு காலம், how long, நீங்கள் எந்த மட்டும், how long, எவ்வளவு காலம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியவராக இருப்பார். இங்க இந்த வேர்டு இட் சேஸ் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். அப்படின்னா என்னது? குந்தி நடப்பது என்றால் என்ன?
Okay, not able to walk properly. வேற Can make a decision. falter, அது எப்படின்னா ஒரு limp. Yes. Okay. ஆடி பேலன்ஸ் போத். handicap அப்படின்னு சொல்லலாம். Actually the Greek original translation இங்க என்ன மீன் பண்ணிருக்காங்கன்னா to limp, halt or hop or dance. If you read verse 26, that is the way of worshipping Baal, the pagan god. Verse 26, if you read the, yes, சேத்துல ஒரு கால், correct. இது வந்து one way of pleasing the pagan god. If you read verse 26 in the same chapter, you will know this is a pattern they followed to please the pagan god. So that is what Elijah was trying to communicate to them. Hey, come on, get on track, come to the right track. How long you will dance between both? How long you will, try to be a fool between two? Make one choice, make one decision. இங்கே நம்ம பார்க்கிற பொழுது வசனம் 26 வசனம் அதே பார்க்கிற பொழுது கிரேக்க மொழியில் இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் குந்தி நடக்கிறது என்னவென்றால் குதிச்சு நடக்கிறது, சரியாக நடக்காமல் நடக்கிறது. ஏனென்றால் இங்கே வந்து எலியா சொல்லுகிறார், இந்த மக்களை பார்த்து எவ்வளவு காலம் இப்படியா இருப்பீர்கள், நீங்கள் தேவனையும் அந்நிய தேவர்களையும் இணைந்து கொண்டு இருக்கிறீர்களே என்று, நீங்கள் தேவனானவர் உங்களை வாழ்க்கை மாற்றியிருக்கிறார், எப்படியா நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்களே என்று அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். And Bible says people said nothing. They were silent. They were convicted, but they were silent. எலியா சொல்லுகிற பொழுது அங்கு நின்ற மக்கள் யாருமே ஒன்றுமே சொல்லவில்லை, மௌனமாய் நின்றார்கள் என்று வேதம் கூறுகிறது. There was no objection and no repentance. இங்கே இரண்டு விஷயம் நடக்கல. அதை குறித்து எதிராக அவர் அங்கிருந்த மக்கள் சொல்லவில்லை. அது மாத்திரமல்ல, இவர் சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பாமலும் இரண்டுமும் பண்ணாமல் இருந்தார்கள் மக்கள். அவங்க எதிர்த்தும் வரல, மனமும் மாறல, ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்தாங்க. They lacked the courage to either defend their position or to change it. ஒருவேளை அவர்களை எதிர்த்து நாங்கள் செய்கிறதான் சரி என்று சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் அவர்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொல்லுகிறபடி நாங்கள் மனம் மாற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அப்படி எதுவுமே செய்யலாம். அப்படி செய்யறதுக்கான தைரியம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். They were willing to live unexamined lives of low conviction. ஏனென்றால் அவங்க செய்கிற வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்று வேறுபாடு அறியாமல் குழம்பி இருந்தார்கள். அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கல, இது ரைட்டா தப்பான எக்ஸாமின் பண்ணாமல் இருந்துட்டாங்க. ஆராய்ச்சி பார்க்காம இருந்து அவங்களுடைய லைஃப்பில் லோ கன்விக்ஷன், ஒரு கீழான ஒரு மிகவும் சிறிய போதுமான அளவு ஒரு கன்விக்ஷனில் மன உறுதியில் இப்படி அப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு அவங்க வாழக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஸோ sometime we can relate to this. We can say I'm not worshipping pagan gods and but in our own Christian life we can also relate to what Elijah was trying to communicate to the Israelites. We can live in between both. Whenever I need, I will touch. Whenever I need this, I will use this. See, we can, as a disciple, we can live between both. இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். அதாவது நாம் சொல்லலாம், நான் வந்து அந்நிய தேவர்களை வழிபடவில்லை என்று சொல்லலாம். ஆனாலும் கூட நாம் கூட தேவனுக்கு நன்மை எது தேவையோ அதை நாம் பின்பற்றி கொண்டு நடக்கலாம். அதே நேரத்தில் உலகம் என்ன தேவையோ அதையும் பின்பற்றி நடக்கலாம். அதையும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படியாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். சம்டைம் நம்ம பேசும்போது இல்லை ஒரு விஷயம் ரைட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சைலண்ட் ஆகிடுவோம். ஏன்னா நமக்கு எதிர்த்தும் பேச முடியாது, அது ராங்குன்னு சொல்ல முடியாது. ஃபுல்லாக ஒரு ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல் நம்ம காமிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், ஆனாலும் என்னால் என்ன பண்ண முடியல, டிசிஷன் எடுக்க முடியல, ஆனாலும் என்னால் சேஞ்ச் எடுக்க முடியல. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம காடு வந்து நம்ம லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணாமல் இருப்போம். நிறைய டிசிஷனில் நிறைய விஷயங்களை நம்ம லைஃப்பில் நம்ம தான் டிசிஷன் மேக்கர். நம்ம திங்க் பண்ணுறது தான் ரைட், நம்ம திங்க் பண்ணுறது தான் ப்ராக்டிஸ் பண்ணும். அதனால் என்ன ஆகும், நம்மளால் சைலண்ட் ஆகிடுவோம். காட் சைலண்ட்டாக இருக்க மாட்டார். ஒன்று ரிப்பென்டன்ஸ், இல்லை கண்டினியூஸ் சின். அது ரெண்டுத்துக்கும் நடுவுலலாம் எதுவுமே கிடையாது. இதுவா அதுவா. See, that is what God's standard is. He is calling us to live for that standard. He is saying, I will make you as a new creation.
I will walk with you. I will be with you. I will strengthen you. I will teach you. I will guide you. Seek my counsel. Rely on me. That is a principle that God expecting from each and every one of us from here. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் அவருடைய தரமானது ஒரு மேன்மையான தரமாக இருக்கின்றது. அவர் நம்மளை மாற்றுகிறவராக இருக்கின்றார். அவருடைய வழிநடத்துதல் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அவருடைய வார்த்தை தேவைப்படுகிறது. அவருடைய உதவி நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அந்த உதவியை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது நாம் மாற வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மளை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய தரமானது மிக விலையேறப்பெற்ற மேன்மையான ஒரு தரமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. இப்போ கொஞ்சம் மெசேஜ் விட்டு அவுட் ஆஃப் பாக்ஸ் வெளில போயிடலாம். ஓகே, பிகாஸ் சண்டே சர்ச்சுக்கு இன்னும் நிறைய பேர் லேட்டாக வர்றது, கம்யூனியன் மிஸ் பண்ணுறது. இட்ஸ் ஓகே, கம்யூனியன் மிஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான். கம்யூனியன் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கேட்டு அங்கே மூடிட்டு எல்லோரும் வெளியில் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க கம்யூனியன் நடக்கிற வரைக்கும். அது நான் ஜஸ்ட் திங்கிங், நான் அந்த இடத்துல இருந்துன்னா என்னுடைய மைண்டு எப்படி இருந்திருக்கும், என்னுடைய ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும். ஓகே, ஐ கேம் லேட், ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்திருக்கும். என்னால் சர்ச்சுக்கு டைமுக்கு வர முடியல, ஐ மிஸ்ட் கம்யூனியன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? தெரில உங்களுக்கு எப்படி அந்த ஃபீலிங் இருக்கு. எனக்கு அது ரொம்ப பேடாக இருந்தது அந்த ஃபீலிங். இன்றைக்கி நான் பார்க்கும்போது நிறைய பேர் இல்லை கம்யூனியன் டைமில். பிகாஸ் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அவுட் சைட். வெளியில் நீங்கள் அஷர்ஸ் உள்ளே விட மாட்டாங்க, அங்கே தான் இருக்கணும் நீங்கள். அது ரைட்டான ஒரு சர்ச் டிசிப்ளின் நம்ம ட்ரை பண்ணுறோம், ஃபாலோ பண்ண. பட் ஆனால் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க இல்லையா, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன் லேட் ஆகுது என்னைக்காவது உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? இன்னொரு ப்ராப்ளம் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் லேட்டாக வரீங்களோ நீங்கள் லேட்டாக தான் வந்துட்டுருக்கீங்க. யாரெல்லாம் சீக்கிரமாக வரீங்களோ நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு தான் இருக்கீங்க. அப்போ எங்கேயோ ஏதோ ஒன்று சரியில்லை. அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன எஃபர்ட் நீங்கள் எடுக்கிறீங்க? ஒரு வாரம் ஓகே, 2 வாரம் ஓகே, 3 வீக்ஸ் ஓகே, பட் மாசக்கணக்கிலையா? சம்திங் இஸ் நாட் ரைட். அப்போ உங்கள் லைஃப் பேட்டர்னில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. அதே மாதிரி சர்வீஸ்க்கு வந்துட்டு 1 மணி நேரம் இங்கே உட்காரவே முடியாது யாராலுமே. 10 வாட்டி ஏஞ்சி போகிறீங்க. ஓல்டர் பீப்புள் சிட்டிங் தேர், அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே. அவங்கள அங்கே உட்கார வச்சதுக்கு காரணமே எதனா எமர்ஜென்சி, உங்களுக்கு தண்ணி வேணும், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் போங்கன்றதுக்காக தான். பட் நம்மள நிறைய பேர் வாக் பண்ணிவிட்டு போயிட்டு வந்து குழந்தைக்கு சாப்பாடை ஊட்டிக்கிட்டு ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆகிறீங்க சர்ச் சர்வீஸ். இதை வந்து கேட்கக்கூடாது, அட்ரஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சர்ச்சுக்கே வரக்கூடாது. வெரி சிம்பிள். இஃப் யூ கம்மிங் இயர் சர்ச்சுக்கு வரீங்களா, இங்கே என்ன ஃபோக்கஸ்? இங்கே பைபிள் தான் ப்ரீச் பண்ணுவோம், தினத்தந்தி பேப்பர் நியூஸ் படிக்க மாட்டோம் இல்லையா? இங்கே காடை தான் வர்ஷிப் பண்ணுவோம். இங்கே எந்த ஐடலும் நம்ம வர்ஷிப் பண்ணல. அப்போது காடுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொல்லி கொடுக்குற இடம் இது. காடுடைய ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுற இடம் இது. 11 to 12:30 இஸ் சண்டே சர்வீஸ் அப்படின்னா அந்த டைமை ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும் எல்லாருமே. கம்யூனியன் மிஸ் பண்ணுறது, ஐ எம் நாட் பாதர்ட். ஐ வாண்ட் டு ரீட் அ ஸ்கிரிப்சர். இது என்னோட மெசேஜில் இல்லை, பட் டுடே ஐ வாண்ட் டு ஷேர் திஸ். ஜான் சாப்டர் 6, தமிழில் யோவான் 6. John chapter 6, யோவான் 6, 53 onwards. யோவான் 6வது அதிகாரம் 53 நாம் படிக்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவேன். என் மாம்சமும் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கின்றது. என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நானும் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இருக்கின்ற அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசிக்க மன்னாவை போலதல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமிலே ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசங்களில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷர் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஓகே, கிரேட். வேர் ஜீசஸ் வாஸ் டீச்சிங், எங்க ஜீசஸ் இதை டீச் பண்ணிட்டு இருக்காரு?
ஜெப ஆலயத்தில் டீச் பண்றாரு. என்ன சொல்றாரு? verse 53 படிச்சிருப்பீங்க. Very truly I tell you, unless you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you. If you are not taking part in the resurrection body, death, burial and resurrection of Jesus Christ, no meaning for your Christian life. சர்வீஸ் முடிஞ்சிடுச்சு, நான் லேட்டாக வந்துட்டேன், வெளியில் கம்யூனியன் வச்சுருப்பாங்க அஷர்ஸு, லெட் மீ டேக் இட், கோயில் பிரசாதம் மாதிரி ஆக்கிடுவோம். இதுதான் ஓல்ட் அண்ட் நியூ மிக்சிங் வித். இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் த கம்யூனியன், யூ மிஸ்ட் இட், அவ்வளோதான். அந்த ப்ரிவிலேஜ் உங்களுக்கு கிடைக்கல, யூ மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் அப்படி தான் நான் வியூ பண்ணுறேன். இனி நான் லேட்டாக வந்துட்டேன், என்னால் ஒர்ஷிப்பில் பங்கு பெற முடியல, என்னால் கம்யூனியனில் லிசன் பண்ண முடியல, ஐ எம் நாட் டேக்கிங் பார்ட் இன் பிரெட் அண்ட் வைன் அப்படின்னா, ஐ மிஸ்ட் இட், நான் தவற விட்டு விட்டேன், அவ்வளோதான். அதுக்கு வந்து ரீப்ளேஸ்லாம் பண்ண வேண்டாம் எதுவுமே. வெளியில் போய் கம்யூனியன் வந்து பிரெட் வைன் நான் எடுத்துக்கிட்டேன், இன்றைக்கி நான் கம்யூனியன் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஐ வாண்ட் டெல் யூ த அஷர்ஸ், ப்ளீஸ் டோன்ட் பாஸ் கம்யூனியன் லைக் தட். நோ கம்யூனியன் சர்வ்ட் அவுட் சைட். ஓகே, நோ பிரெட்டு வைன் எடுத்துக்கிறதுலாம் இல்லை. இன்றைக்கி சண்டே சர்வீஸ் மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு கம்யூனியன் பார்சல், அப்படி கிடையாது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, பெட் ரிடனாக இருக்காங்க, அவங்களால எழுந்துக்க முடியல அப்படின்னா மட்டும்தான் யாருன்னா 2 பேர் போய் அவங்களுக்கு கம்யூனியன் கொடுக்கலாம். சண்டே சர்வீஸ் மிஸ் பண்ணவங்கள கம்யூனியன் பார்சல் பண்ண முடியாது. இது கோயில் பிரசாதம் மாதிரி ஆகிடும் அப்புறம். ஓகே, பட் ஜீசஸ் சேயிங்ஸ், யூ ஹாவ் நோ லைஃப் இன் யூ. எப்போ? என்னுடைய சரீரத்தில் நீங்கள் பானம் பண்ணலன்னா. இட் சேஸ், ஓவர் ஈட்ஸ் மை ஃப்ளஷ் அண்ட் ட்ரிங்க்ஸ் மை பிளட் as eternal life and I will raise them up at the last day. கடைசி நாளில் நான் உயிர்த்தெழ செய்வேன். எப்போனா, நீங்கள் என்னுடைய சரீரத்தை நினைவு கூர்ந்து அந்த அப்பத்தை எடுக்கும்போது. நான் வரும் அளவும் இதை செய்யுங்கள் சொல்லியிருக்கார். 1 Corinthians 11 சொல்லியிருக்கார் இல்லையா? Whoever eats my flesh and drinks my blood remains in me and I in them. verse 56 படிச்சா தெரியும். அங்க போட்டிருக்கு, யாரெல்லாம் என்னுடைய சரீரத்மாக அப்பத்தை எடுத்து இதில் பானம் பண்றீங்களோ, நான் அவங்க என்னில் நிலைத்திருப்பார்கள், நான் அவர்களில் நிலைத்திருப்பேன். இதுதான் மேஜர் ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். இஸ் ஜீசஸ் ஜீசஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கிறாரா? அவரில் நான் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்கார். ரைட்? ஸோ ஐ திங்க் இது நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். சர்ச்சா வாரம் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பை ஆக்சிடெண்ட்டாக, பை மிஸ்டேக் லேட் ஆச்சு, என்னோடய டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதோ ஆக்சிடென்ட், இட்ஸ் ஓகே. எவ்ரி வீக் ஆக்சிடென்ட் நடக்காது. ஓகே, எவ்ரி வீக் ஆக்சிடென்ட் நடக்காது. அப்போ சம்திங் ராங் வித் யூ, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மேபி உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ட்ரெயின் பண்ணுற விதத்தில் மாற்றம் இருக்குது. அதனால தான் அவங்களால இங்கே வந்து ஒரு டிசிப்ளினாக இருக்க முடியல. வீட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். குழந்தைய சர்ச் கூப்பிட்டு வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுன்ட்டு சர்ச்சில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது. எப்போ குழந்தை சாப்பிட்ணும், எப்போ என்ன பண்ணணும், சர்வீஸ்க்கு வந்தால் எப்படி நான் நடந்துக்கணும், இப்போவே நான் ரைட்டானதை டீச் பண்ண கற்றுக்கணும். ஐ திங்க் பெரியவங்களுக்கு தான் இதை டீச் பண்ணணும், குழந்தைக்கு இல்லை. குழந்தைங்களாம் கோல்டு. பெற்றோர்கள் தான் குழந்தைங்களை ஸ்பாயில் பண்ணுறது. இப்போ என்னோடய பசங்களை ஸ்பாயில் பண்ணுறதா தான் என்னை தவிர வேறு யாருமே பண்ண முடியாது. ஸோ அதனால் சர்ச்சுக்கு நான் ஜஸ்ட் இட்ஸ் மை ரிக்வஸ்ட், ஹம்பிள் ரிக்வஸ்ட். 11 o'clock, அப்போ ஐம் ஜஸ்ட் திங்கிங், இன்கேஸ் இஃப் யூ சேஞ்ச் த சர்வீஸ் அட் 9:30, என்ன ஆகும் உங்கள் நிலமை? சர்வீஸ் முடிஞ்ச பிறகு தான் வருவீங்க. ஆக்சுவலாக கணக்கு பிரகாரம் 9:30 சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும், நினி ஹால் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும். 11:30 சர்வீஸே முடிஞ்சிருமே. அப்போ என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க? இவ்வளோ தான் நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டா? ஸோ இது வந்து என் மேலே கோமாக உங்களுக்கு வந்து ஆட்டிடியூட் வருது, ப்ராப்ளம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இது சர்ச்சாக இருந்தால் இப்படி தான் இருக்கணும். அப்போ நம்ம சர்வீஸ் ஹால், சார் நாங்கள் எப்போ வருமோ எங்களுக்கு ஹாலை திறந்து விடுங்கன்னு கேட்கலாமே அவர்கிட்ட. நாங்கள் எப்போ வேணாலும் வருவோம், நீங்கள் ஹால் திறந்து விடுங்க, அப்படி பேச முடியாது இல்லையா? 11 o'clock சர்வீஸ்னால் 11 o'clock we need to be here. 1.5 hours, just 90 minutes, that's all. ஓடிடியில் ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணுன்னா கூட ஒரு எபிசோடு மினிமம் 30 minutes போகுது இல்லையா? இல்லை ஒரு மூவி நீங்கள் பார்க்குறீங்க ஓடிடியில் 3 hours பார்ப்பீங்க. ஓட்டி பார்த்தா கூட 2 hour உட்காருவீங்க. ரைட்? ஒரு 90 minutes சர்வீஸில் உட்காரதுக்கு என்ன கஷ்டம்? இவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு ஏசி ஹாலில்
நான் உள்ள வருவேன், அது 2 பிரதர்ஸ், என்னப்பா அழகாக ஜாலியாக இருக்கீங்க, சந்தோஷமா. ஆமாம் ப்ரோ, இங்கே உட்காந்துட்டு எழுந்துக்க மனசே வரல ப்ரோ. தட்ஸ் ஒரு கம்ஃபர்டபுளான சண்டே சர்வீஸில் உட்காந்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு சர்ச் மீட் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது, அண்டர் கிரவுண்டில் மீட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்த முடியாது நான் சர்வீஸு ஜீசஸை வர்ஷிப் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. பட் தேர் வர்ஷிப்பிங் காட். கூரையில் உட்காந்துட்டு இருக்காங்க, திறந்த வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க, பப்ளிக்காக மீட் பண்ண முடியாது. எவ்வளோ ஃப்ரீடம் நமக்கு இருக்குது. அப்படி இருந்தும் நாம் சரியாக கிறிஸ்டியன் லைஃப் வாழலை அப்படின்னா பிரச்சனை நம்மக்கிட்ட தான் இருக்குது. சர்ச்சில் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, சர்ச் முன்ன மாதிரி இல்லை, அதெல்லாம் அந்த பிரின்சிபல்லாம் கொண்டு வராதிங்க. இன்றைக்கி நீங்கள் என்னவா இருக்கீங்க, அதுதான் மேட்ரு, அதுதான் கவுண்ட் ஆகும். எப்படி நான் அப்படி இருந்தேன், போனேன், வந்தேன், அதெல்லாம் பேச்சே கிடையாது. இன்றைக்கி நான் டிசைப்பிளாக இருக்கிறேன்னா, இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னா, ப்ரைஸ் காட் ஃபார் தட். ஸோ ஐ ரியலி வாண்ட் டு என்கரேஜ் யூ. உங்கள் மேலே எனக்கு அப்செட் இல்லை, ஐ ஃபீல் சேட் ஃபார் யுவர் கிறிஸ்டியன் லைஃப். ஐ ஃபீல் வெரி சேட் தட் உங்கள் லைஃப் பேட்டர்ன் இப்படி இருக்கே அப்படின்ட்டு. அப்போ உலகத்தில் என்ன இம்பேக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க? உங்கள் ஃபேமிலியிலே இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியாது. எப்படி உலகத்தில் போய் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவீங்க ஒரு டிசைப்பிளாக? பட் ரிலீஜியஸாக வாழ்ந்துக்கலாம். யூ கேன் பி அ ரிலீஜியஸ் பர்சன். சண்டே அட்டெண்ட் ப்ரோ, நான் சண்டே பார்ப்பீங்க, அதுவும் சர்வீஸ் முடிஞ்சவொடனே நான் போயிடுவேன். என்னை பார்க்கணுன்னா பார்க்கிங்கில் வந்து ஃபெலோஷிப் பண்ணுங்கள். அது ரைட் ஆட்டிடியூட் இல்லை. அப்போ டிசைபிள்ஷிப்பே ராங்காக புரிஞ்சுக்கிட்டோம். மேபி மறுபடியும் டிசைபிள்ஷிப்பை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சர்ச்சையும் ஒரு 10-11 ரிலீஜியஸ் சர்ச்சாக, ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச்சாக மாற்றாதீங்க. அந்த மாதிரி சர்ச்சில் இருக்கிறதுல விருப்பமே இல்லை. I want to see everyone speaking the same language as a disciple. அந்த லாங்குவேஜ் பேசாமல் நீங்கள் வேறு எந்த லாங்குவேஜ் பேசினாலும் அது பிரோஜனமே கிடையாது. ரைட்? இது உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை. ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வாங்க, டிசைட் பண்ணுங்க. டோன்ட் மிக்ஸ் ஓல்ட் அண்ட் நியூ, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. இதில் உடன்பாடு இல்லை ப்ரோ, நீங்கள் சொன்னது ரைட் இல்லைனாலும் என்கிட்ட வந்து டைரெக்டாக பேசுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இதை குறித்து வெளியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ரைட்? எல்லாரும் அக்ரி அதுக்கு? ஓகே, லெட்ஸ் ரீட் ஐசாயா chapter 43 verses 18 and 19. ஐசாயா 43வது அதிகாரம் 18 19 வசனம் முடிய வாசிக்கலாம். முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். And we need to see God is saying, you know what, I will make, forget the former things, do not dwell on the past, I am doing a new thing. I am for new creation, I am for new, something. I can make it new, I can make something out of nothing. That is, I am specialist in that. இங்கே தேவன் சொல்லுகிறார், முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னால் எந்த காரியத்தையும் நான் புதிதாக்க முடியும். நான் ஒன்றுமே இல்லாததிலிருந்து பெரிய காரியத்தை என்னால் செய்ய முடியும் என்பதை அவர் அழுத்தமாய் சொல்லுகிறார். We must get rid of all the sins that God brings to our attention. If something that somebody bringing to our attention, notice, if God is revealing something, let's make effort to change. நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனானவர் நம்ம மனம் திரும்புவதற்கு ஏதுவான அநேக பாவங்களை அவர் கொண்டு தேவன் நம்மளுக்கு முன்வைத்திருந்தாலும் பாவங்களை கொண்டு வந்தார், அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இல்லை யாராவது நம்ம சகோதர சகோதரிகளோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவங்கள் இருக்கின்றது மாற வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதிலிருந்து மாறுவதற்கான முயற்சிகளும் எடுக்க வேண்டும். Let us seriously examine our life to see which aspects are not consistent with the life of a Christian. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில எந்த ஒரு காரியமானது நம்மளை தேவனுக்கு எதிரான காரியங்கள் இருந்திருக்கிறதை பார்க்கும் பொழுது அதிலிருந்து நாம் வெளிவர நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். Jesus points is very clear. இயேசுவுடைய வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. You can't fit this new life into the old forms. உங்களால பழைய ஒரு தோற்றத்தில் புதிய வாழ்க்கையை இணைக்கவே முடியாது. He is very clear. His message is very clear. And this is what Jesus says. I haven't come to patch up your old practices. I come with a whole new set of clothes. That's what Jesus is saying. இயேசுவானவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பழைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையை இணைத்து நாம் வாழ முடியாது. நான் ஒரு புதிய வாழ்க்கையை கொண்டு வருகின்றேன், என்னுடைய ஆடைகள் எல்லாம் புதிதாக இருக்கின்றது, புதிய காரியங்களை கொண்டு வந்திருக்கின்ற வாழ்க்கையை உங்களுக்கு தருகிறேன், அப்படியே தான் சொல்லுகிறார். Jesus reminds us that what is old and stagnant often cannot be renewed or reformed. நம்முடைய வாழ்க்கையில மந்த நிலையில பழைய காரியங்கள் சடங்குகள் நம்முடைய வளர விடாமல் எப்பொழுதுமே அழித்து கொண்டு இருக்கின்றது. அதில் அது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில பயன்பெறாமல் போய்விடுகிறது.
பயனற்றதாக இருக்குது நம்ம வாழ்க்கையில். This is what the seed is called, what's that? Oak tree. When you plant, it is like, it's called acorn, ACORN. அந்த சீடுடைய பேர் அதான் அந்த சீடு. When you plant it, it becomes a huge tree. Unless it replaces, unless it becomes a new form, you cannot have tree. That's how it is, the basic principle. இந்த படத்தை பார்க்கிற பொழுது இந்த ஓக் ட்ரீயை பார்க்கின்றோம், கர்வாலி மரம் அதை பார்க்கின்றோம். இந்த விதையானது அதை வெடித்து தன்னை உருமாற்றுகிற பொழுது பெரிய மரமாய் அது மாறுகிறதை பார்க்கிறோம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் பழவைகளை ஒழிந்து போகிற பொழுது பெரிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். So I just pray that as a disciples, let us renew our covenant with Christ. Let us become, we don't have to become new, already God made new. Let us understand that and walk with the Spirit. நம்முடைய வாழ்க்கையில கூட புதிய உடன்படிக்கைகளை நாம் புதிதாக்க வேண்டும். நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்த வேண்டும் என்று. ஆனால் தேவன் எப்பொழுதும் நம்மை புதிதாய் மாற்றி விட்டார். அதை நாம் நினைவு கூற வேண்டும். In conclusion, we'll just have these 3 questions in mind. I want you to reflect when you go back. Write down. I will post it in the WhatsApp group. These 3 questions you need to reflect. இந்த நீங்கள் 3 கேள்விகள் உங்களிடத்தில் நான் கேட்கின்றேன். இது உங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்விகளை நான் வாட்ஸ்அப்பில் What changes do I need to make in my life to create new wine skins that can hold the new wine God wants to pour into me? முதலாவது கேள்வி, தேவன் எனக்குள் ஊற்ற விரும்பும் புதிய திராட்சை ரசத்தை வைத்திருக்கக்கூடிய புதிய திராட்சை ரச துருத்திகளை உருவாக்க என் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும்? What changes you want to make? Just think about it. How can I better prepare myself to receive and sustain in the new things God is doing in my life? இரண்டாவது கேள்வி, தேவன் என் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் புதிய விஷயங்களை பெறுவதற்கு அதை தக்க வைப்பதற்கு நான் எப்படி என்னை சிறப்பாக தயார்படுத்திக் கொள்வது? எப்படி என்னை சிறப்பாக நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? How can I discern which old practices to maintain and which new ones to adopt in my spiritual journey? மூன்றாவது கேள்வி, எனது ஆன்மீக பயணத்தில் எந்தெந்த பழைய நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், புதியவற்றை பின்பற்ற வேண்டும் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? Let's examine, let's evaluate, understand that God made us new. We don't have to become new. We are already new in Christ. We need to understand and walk with Jesus. God bless you. நம்மளே சோதித்து பார்க்க வேண்டும். நாம் புதிதாக வேண்டும் என்பதல்ல, தேவன் நம்மளை எப்பவுமே புதிதான சிருஷ்டியை மாற்றி இருக்கிறார். அதே நான் எப்போதுமே நினைவு